ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, எத்தனை வேக்கன்சி இருக்குது, அதுக்கான சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படிங்கிற ஜாப் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஜாப் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபில் இருந்து நீங்கள் வந்து மந்த்லி 31,000லேருந்து 35,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்மனெண்ட் ஜாபான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து டெம்ப்ரவரி ஜாப் தான். அது வந்து 3 இயர்ஸ்க்கு டெம்ப்ரவரியாக நீங்கள் இந்த ஜாபில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அடுத்து இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி ஆர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட 55% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து இந்த சிந்தட்டிக் கெமிஸ்ட்ரி ரிசர்ச்சில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 28 தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து அவங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட பேசிக் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் எஜுகேஷ்னல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க இமெயிலுக்கு வந்து நீங்கள் இமெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது vittalbabu.g@gmail.comங்கிற இமெயிலுக்கு வந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் இமெயில் பண்ணணும். அந்த இமெயிலோட சப்ஜெக்ட் என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SERB அப்ளிகேஷன் ஃபார் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த இமெயிலுக்கான சப்ஜெக்டாக நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 3. ஸோ June 3க்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த இதுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் எழுத தேவையில்லை. அதே போல் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் பே பண்ண வேண்டியதில்லை. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டை வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம். அதுவும் வந்து இமெயில் மூலியமாக தான் இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவும் கூட வந்து ஆன்லைன் இன்டர்வியூ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்யூனிகேஷனும் இமெயில் மூலியமாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இமெயிலை ரெகுலராக செக் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இமெயிலை அடிக்கடி செக் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து திருவாரூரில் இருக்கிறதுனால திருவாரூரில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணோம்னா அப்படி இல்லை. இது வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த 38 மாவட்டங்களை சேர்ந்த ஆண் பெண் யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஸோ யார் வேணாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.